என் முகநூல் சொந்தங்களுக்கு வணக்கம். என் ஆசிரியர் பத்தி நான் பேச போறேன். அந்த ஆசிரியை வந்து 7ஓ, 8ஓ படிக்கிறச்ச. ரொம்ப சாந்தமானவங்க. பேரே அதுதான். அவங்க கிளாஸ் எடுத்தாங்கனாக்கா, சயின்ஸ்க்கு வருவாங்க. அவ்வ அற்புதமா புரியாதவங்களுக்கெல்லாம் புரிய வைப்பாங்க. அப்படி எதார்த்தமான ஆளு. நாங்க எல்லாம் லஞ்ச் டைம்ல மத்தியானம் சாப்பாடு கட்டிட்டு போவோம். நாங்க யார் நல்லா எச்சு பண்ணி வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்களோ, அந்த சாப்பாட பார்த்து ஆம்பாங்க டீச்சர். ஐயோ! நமக்கு கஷ்டமா இருக்கும். நான்லாம் தயிர் சாதம் தான் எப்பவும் கொண்டுட்டு போவேன். அதுவும் இந்த விரலெல்லாம் ஒவ்வொன்னா அப்படி இழுத்து இழுத்து சாப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும். நல்லா வலிச்சு இப்படி இப்படி நீட்டு ஒவ்வொரு விரலா இழுத்து இழுத்து சாப்பிடுவேன். கெட்டி தயிர் போட்டு எங்க அம்மா தருவாங்க. கரெக்ட்டா ஒவ்வொருத்தர்கிட்டயா போவாங்க. நம்மகிட்ட வரமாட்டாங்கன்னு நம்ம நெனைப்போம். அந்த எச்சி சாதத்துக்காக தான் அந்த டீச்சர் வருவாங்க. வந்து, "ஏய், ஆ" அப்படிம்பாங்க. தரமாட்டேன்னாக்கா உடனே உதைப்பேம்பாங்க. அந்த சாப்பாடு குடுத்த உடனே அழகா தேனாமிர்தம் மாரி வாங்கி சாப்பிட்டு போவாங்க. சில பிள்ளைங்க தண்ணி சாதம். நான் கூட சில நேரங்கள்ல தயிர் கிடைக்கலன்னா, வெறும் தண்ணியும், வெங்காயம், மாவடும் எடுத்துட்டு போயிருக்கேன். அந்த சாதம் கூட எங்க டீச்சர் வாங்கி சாப்பிடுவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சோகம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. குழந்தை இல்ல. அவங்க வீட்டுக்காரங்களும் கவர்ன்மெண்ட் சர்வெண்ட். இந்த அம்மாவும் கவர்ன்மெண்ட் டீச்சர். ஏண்ட வரைக்கும் சொல்லி பார்த்துருக்காங்க. எங்கன்னா ஏதாவது தத்து குழந்தை எடுத்துக்கலாம். நம்ம வளர்ப்போம்ன்னு. அந்த ஆள் வந்து ஒரு ஒரு மாதிரியான ஒரு குணம் உள்ளவர் போல இருக்கு. அது தெரியல. ஆஹா. அப்புறம் அவங்க அம்மாவும் அந்த அந்த அவங்க ஹஸ்பண்டும் ஒரே மாதிரி கேரக்டர் உள்ளவங்க. இந்த அம்மாவனால ஒண்ணும் முடியல. இந்த டீச்சரே லீவ் போட்டுட்டு, ஜாதக நோட்டு அவங்க ஹஸ்பண்டுடைய ஜாதக நோட்டு எடுத்துட்டு போயிட்டு, பெருந்தன்மையோட பெண் பார்த்து, நிச்சயம் பண்ணி, கல்யாண பத்திரிக்கை அடிச்சு, ஸ்கூல் டீச்சருங்களுக்கெல்லாம் நாங்கலாம் பிள்ளைங்களலாம் எங்களெல்லாம் யாரையும் கூப்பிடல. டீச்சர்ஸு, ஹெட் மாஸ்டர் எல்லாரும் போனாங்க. போயிட்டு, ஆ உலகத்துல எத வேணாலும் ஒருத்தி இழந்துருவா. எப்படி? நீ நாட்டைய கூட விட்டுருனா கூட விட்டு குடுத்துட்டு போயிருவா ஒரு ராணி. ஆனா, உன் புருஷன விட்டு குடுனாக்கா குடுக்கவே மாட்டா. இந்த டீச்சர் வந்து மனம் உகுந்து அந்த குழந்தைக்காக தன் கணவர கல்யாணம் பண்ணி, அவங்க தான் கிட்ட நின்னு பின்னால முடிச்செல்லாம் போட்டதெல்லாம் அவங்க தானாம். எல்லாம் பண்ணியாச்சு. முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா அந்த டீச்சர் கிட்ட பேசிட்டே இருந்திருக்காரு. யாரு? டீச்சர் வீட்டுக்காரரு. இந்த 2வதுல உள்ள அந்த பொண்டாட்டிக்கு குழந்தை நின்னு போச்சுன்னு தெரிஞ்ச உடனே, முதல்ல பேச்ச குறைச்சாரு. அப்புறம் பார்க்கிறத குறைச்சாரு. அப்புறமா கிட்ட போறத குறைச்சாரு. அப்புறம் பார்த்தாரு, "நீ ஒரு தனி வீட்ல இரு. நாங்க கொஞ்சம் உனக்கு" ஏன்னா, இவங்க பார்த்து அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிரும்ன்ன மாதிரி, தாயையும், மனைவியும் இருக்கிற வீட்ல தள்ளிட்டு, இவரு வந்து தனியா ஒரு வீடு எடுத்துட்டு போயிட்டாரு. இந்த டீச்சர் வந்து டெய்லி, 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 டெய்லி அழுவாங்க பாருங்க. எங்களுக்கு தெரியாது. சாந்த சுரூபமான டீச்சரு, அவங்க மனசுக்குள்ள இவ்ளோ பெரிய வேதனை இருக்கும்னிட்டு, சத்தியபிரமாணமா எங்களுக்கு தெரியவே தெரியாது. நாங்கெல்லாம் எதுக்காவது தண்ணி கிண்ணி குடிக்க போனோம்னாக்கா, அப்போ ஒரு 8ன்னும்போது ஓரளவுக்கு விவரம் தெரியும்ல. அதுவும் உயிருக்கு உயிரா அப்பல்லாம் டீச்சரும், மாணவர்களும் தாயும் பிள்ளைங்க மாரி தானே. கண்ணீர் வந்துருச்சுன்னா, பெத்த தாய் கண்ணீர் வந்தா கூட எங்களுக்கு அவ்வளவு தெரியாது எங்களுக்கு. டீச்சர்னாக்கா நாங்க விடுவோமா? ஒருத்திக்கு தெரிஞ்சிருச்சுன்னா போதும் கிளாஸே ஓடி போய் டீச்சர கெட்டிவா புடிச்சுக்கிடுவோம். அப்புறம் தான் தெரியும், டீச்சருக்கு குழந்தை இல்லன்னிட்டு, இந்த மாரி கல்யாணம். நாங்க எல்லாருமா சேர்ந்து, "உங்களுக்கு ஏன் குழந்தை இல்ல? நாங்க இருக்கோம்ல." அத்தன பேருமே சேர்ந்து புடிச்சுக்கிடுவோம் கெட்டிமா. "உங்கள அம்மான்னு கூப்பிடட்டுமா? எங்க கூட வந்துடுறீங்களா? இல்ல நாங்க உங்க கூட வந்து" அவங்கள அப்படிலாம் சமாதானப்படுத்துவோம். ஒரு நாள் என்ன பண்ணாங்க, ஸ்கூலுக்கு குழந்தெல்லாம் பிறந்துருச்சு. அந்த ஆளு, அந்த குழந்தையும் அந்த 2வது பொண்டாட்டியோட அப்படியே மனசாட்சியே இல்லாம, அவர் தனி செப்பரேட் ஆயிட்டாரு. இந்த டீச்சர் வந்து குணமனா குணமுங்க. என் டீச்சர்ன்ட்டு நான் சொல்லவே வரல. இறைவன் எம்பெருமான் சாட்சியா சொல்றேன். அப்படி ஒரு மனைவி ஒருத்தனுக்கு கிடைக்காது. அப்படி ஒரு குணம். நெனச்சு, 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 நெனச்சு வேதனைப்பட்டு, பட்டு, 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 பட்டு இந்த மாமியார் கூட அந்த குழந்தைய கொஞ்சறதுக்கு அங்க போயிருச்சு. இந்த சொந்த பந்தம் எல்லாருமே இருக்கு. நல்ல குடும்பஸ்தி வந்து
சொந்தக்காரங்க கிட்ட போய் பகிர்ந்துக்கிட மாட்டாங்க. தன் வீட்டு கஷ்டத்த வந்து தன்னோடையே போட்டு மக்கிருவாளே ஒழிய, பெருத்து யார்கிட்டயும் போய் சொல்ல மாட்டா. நல்ல குடும்பஸ்தி. இது மனசுக்குள்ளேயே இருக்க இருக்க, ஒரு நாள் கூட டீச்சர் லீவ் எடுக்காது. யார் இவங்களுக்கு லீவ் வந்தா கூட சரி, அடுத்தவங்களுக்கு லீவ் இருந்தாங்க அந்த அந்த கிளாஸ் எடுத்து கூட இவங்க எடுப்பாங்க. அப்படி குணம். எத்தன நாளுங்க மனசுக்குள்ள வேதனை வச்சுக்கிட்டே இருக்க முடியும்? ஒரு நாள் எங்க கூட கிளாஸே எடுக்கலங்க ஒரு நாள். எல்லா பிள்ளைங்களோட ஜாலியா விளையாண்டாங்க. எல்லா பிள்ளைகள் சாப்பாடும் கொண்டுட்டு வர சொல்லிட்டாங்க. கூட்டாஞ்சோறு மாரி கலந்தாங்க. ஆளுக்கு ஒரு உருண்டை. இவங்களும் ஒரு உருண்டை. என்னென்ன வேணுங்கடி உங்களுக்கு? ஐஸ் போச்சு. வர வச்சாங்க. எல்லாருக்கும் ஐஸ்கிரீமு. இன்னும் வேற என்னென்ன வேணும்? நாங்க அது வேணும், இது வேணும். எங்களுக்கு வந்து தெரியல. என்ன நடக்க போதுன்னே எங்களுக்கு தெரியல. நாங்க குழந்தைங்க தானே. எங்களுக்கு வேண்டியது எல்லாம் இது வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணும்னிட்டு. எல்லாரும் நாளைக்கு கரெக்ட்டா ஸ்கூலுக்கு வந்துரணும். புரியுதான்னாங்க. எஸ் டீச்சர்ன்னோம். அடுத்த நாள் காலைல பார்த்தா, டீச்சர் இறந்துட்டாங்க. கிளாஸ் கிளாஸுக்கு போறோம். டீச்சர் இறந்துட்டாங்கன்னு வருது. இல்ல தாங்க முடியல. அந்த வேதனை இன்ன வரைக்கும் நல்ல புனிதமான டீச்சர். நெஞ்சுக்குள்ள வலி. நிறைய வலிகள் உண்டு. அவங்க தெய்வமா இருப்பாங்க. தெய்வமா இருப்பாங்க. ஏன்னா அந்த தெய்வத்தை பத்தி நான் சொல்லலைன்னா எங்கன்னா ஒரு மூலையில கேட்டுட்டு தான் இருப்பாங்க. நான் அவங்க மக. என்ன மாதிரி எல்லா பிள்ளைகளும் அவங்க மக. நல்லது வரைக்கும் சொல்லி பாடத்தை மாத்திரம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. வாழ்க்கையில உள்ளது அத்தனை நல்லதுன்னு சொல்லுவாங்க. யாராவது எந்த பிள்ளைகளாவது சோகமா வந்துருச்சுனாக்கா ஏன் சோகம்பாங்க. ஏதாவது நோட்டுக்கிட்டு ஏதாவது எந்த பிள்ளைகளாவது வாங்க முடியல கெட்ட முடியலனாக்கா உடனே டீச்சர் வாங்கி கொடுத்துருவாங்க. யாராவது ரொம்ப கடுந்து பேசுறாங்க, நாங்க சில நேரம்லாம் ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா முட்டெல்லாம் போட சொல்லுவாங்க. ஓடி போய் திட்டுவாங்க. என்ன நீனு அன்பு காட்டு, அந்த பிள்ளை திருந்திரும்பாங்க. அந்த மாதிரி ஒரு குணம் உள்ளவங்க போய் சேர்ந்துட்டாங்க. நாங்க ஸ்கூல்ல உள்ளவங்க எல்லாரும் போய் பார்த்தோம். என் வாழ்க்கையில என்னால இது சொல்லலைன்னா நான் மனுஷ ஜென்மமே இல்லை. நன்றி, வணக்கம்.